ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நாளா வந்து நெறைய பேர் வந்து, "அக்கா ரோஸ் செடிக்கான டிப்ஸ் வந்து குடுங்கக்கா" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு இதுவரைக்கும் நான் டிப்ஸ் குடுக்காததுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செடி இப்ப தான் வச்சிருக்கேன். இப்ப தான் கொஞ்சமா வந்து துளிர் வந்துட்டுருக்கு. ஏன்னா வச்ச உடனே ஆடு வந்து மேய்ஞ்சதால பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தழை கூட இல்ல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா தழை வந்து துளிர் வருது இல்லையா? இப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம டிப்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய பேர் கன்டினியூஸா வந்து, "அக்கா டிப்ஸ் வந்து சொல்லுங்கக்கா" அப்படின்னு வந்து ஏன்னா நான் பூ பறிக்கிறேன்ல காலையில, அந்த ஷார்ட்ஸ வந்து நெறைய பேர் பார்த்துட்டு இந்த மாரி வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால நான் ஃபாலோ பண்ற ஒரு சில டிப்ஸ வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து வெயில் நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கப்புறம் வந்து நம்ம செடி வந்து ரொம்ப கவனமா வந்து பார்த்துக்கணும். செடி வந்து நம்ம பராமரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமை வந்து வேணும். நெறைய பேர் செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உடனே அடுத்த வாரமே வந்து துளிர் வந்து பூ வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து ரோஸ் செடியில வந்து பராமரிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண காரியம் கிடையாது. அதுக்கு ரொம்ப வந்து நம்ம கவனம் வந்து செலுத்தினா மட்டும் தான் அத வந்து பராமரிக்க முடியும். நானுமே வந்து ரொம்ப நாளா வந்து பராமரிச்சு தான் ஓரளவுக்கு வந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நல்லா கவனிக்கணும். நல்லா அதுக்கான உரம்லாம் குடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். இந்த வெயில் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செடியெல்லாம் வந்து பாதுகாத்துட்டாலே நம்ம முக்காவாசி வந்து செடிய நம்ம பராமரிச்சுட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வெயில் நாள வந்து தாண்டிடுச்சுனாலே நம்ம செடி வந்து நம்ம எல்லா கிளைமேட்டுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னோட ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். கட் பண்ண இடத்தெல்லாம் கத்தாழை வந்து சொருவி வச்சிருப்பேன். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் நாள்ல வந்து பூ வந்து நம்ம கட் பண்ணுவோம். அடுத்ததா வந்து துளிர் வந்தா தான் மறுபடியும் வந்து பூ வரும் இல்லையா? அதுக்காக காயாம இருக்கிறதுக்கு எப்பவுமே பூ வந்து கட் பண்றீங்கன்னா, ஒரு 2 இலை இல்லன்னா ஒரு 3 இலை விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணணும். அந்த மாரி கட் கட் பண்றதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து கட் பண்ணா தான் அடுத்த தளிர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஒரு நமக்கு மொத்தமா நான் மட்டும் வெட்டனா, அடுத்ததா வந்து துளிர் வரவே வராது. இப்ப நான் வந்து பூ கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த கற்றாழை இருக்கு இல்லையா? அத வந்து நல்லா சின்னதா வந்து கட் பண்ணி அதில சொருவி விட்டுடலாம். இந்த மாரி சொருவி விடுறதால பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கட் பண்ண உடனே அது காயாம அடுத்த துளிர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நெறையா இருக்கும். இந்த மாரி தான் நான் கட் பண்ணி இப்போ ஒரு தளிர் வந்து நீட்டா போகுது இல்லையா? என்னோடதுல நெறைய தளிர் வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவேன். நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அடுத்ததா வந்து மண்கலவை பத்தி கேட்டிருந்தீங்க. நான் எப்படி வந்து மண்கலவை குடுத்துருக்கேன் அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன்.